විසිවන ආණ්ඩුක්‍රම ව්‍යවස්ථා සංශෝධනය මගින් ශ්‍රේෂ්ඨ அரசியலமைப்பின் 20வது திருத்தத்தின் மூலம் உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்களின் எண்ணிக்கை ஏற்கனவே அதிகரிக்கப்பட்டுள்ள பின்னணியில் அவர்களின் ஓய்வு பெறும் வயதை மேலும் அதிகரிப்பதற்கான தேவையை அரசாங்கம் எவ்வாறு நியாயப்படுத்துகின்றது? தற்போது சேவையில் உள்ள நீதிபதிகளின் பதவிக்காலத்தை திட்டமிடல் இன்றி நீடிப்பது நீதிபதிகளின் கௌரவத்திற்கும் நீதித்துறையின் சுயாதீனம் தொடர்பான பொதுமக்களின் நம்பகத்தன்மைக்கும் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என சட்டத்தரணிகள் சங்கம் 2025 ஐந்தாம் மாதம் 25ஆம் தேதி திகதியிட்ட கடிதத்தின் மூலம் ஜனாதிபதிக்கு அறிவித்துள்ள பின்னணியில் இது தொடர்பான நீதியமைச்சின் உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை இந்த சபைக்கு சமர்ப்பிப்பீர்களா? මෙම සභාවට ඉදිරිපත් කරන්නේද? சில வெளிநாடுகளை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக ஐக்கிய ராஜ்யத்தை எடுத்துக்கொண்டால் அங்கு ஓய்வு பெறும் வயது 75 ஆகும். கனடாவில் மேல் நீதிமன்றங்களில் அது 75 ஆகும். உதாரணமாக ஆஸ்திரேலியாவின் நீதிமன்றங்களில் அது 70 ஆகும். பிரேசில் போன்ற ஒரு நாட்டை எடுத்தால் 75 ஆகும். ஜெர்மனி போன்றதொரு நாட்டை எடுத்தால், குறிப்பாக அரசியலமைப்பு நீதிமன்றத்தில் அது 68 வயது வரையில் காணப்படுகிறது. எனவே நீதிபதிகள் மற்றும் நீதிமன்ற அதிகாரிகளின் சேவை காலத்தை, அதாவது ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பாக அதனை உறுதிப்படுத்தி அது ஒரு நல்லதொரு நடவடிக்கை என அரசாங்கத்துக்கு பல கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. அதேபோன்று எதிர்க்கட்சித் தலைவர் கூறியவாறு இதனூடாக ஏதேனும் அநீதி, பாரபட்சம், நீதியை நிலைநாட்டுவதில் தடைகள் அல்லது நீதித்துறையின் சுவாதீனத்திற்கு பாதிப்புகள் ஏற்படலாம் எனவும் இருதரப்பிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. நாம் அந்த விடயங்கள் அனைத்தையும் பரிசீலித்து வருகின்றோம். இதுவரை உத்தியோகபூர்வமாக எவ்வாறு ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பதற்காக எந்தவொரு அமைச்சரவை தீர்மானமும் மேற்கொள்ளப்படவில்லை. அவ்வாறு அதிகரிப்பதாக இருந்தால் அது எவ்வாறு செயற்படும், எந்த வழிமுறையின் கீழ் செயற்படும் என்பது போன்ற எந்தவொரு விடயமும் இதுவரையில் தீர்மானிக்கப்படவில்லை. මොන ක්‍රමයක් කරද ඒ කිසිවක් තීන්දුව කළා නැහැ.